ஸோ நம்ம நடத்துகிற சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000 பீப்புள் 10,000 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போல் பண்ணியிருக்காங்க. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் இப்போ கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபீமேலுக்கு தான் அதிகமான காம்படிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒருவேளை உங்களுக்கு என்ன பண்ணலான்னா கம்பேரிட்டிவ்லி என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும்போது இது காமனாக இருக்கக்கூடியது. இதில் உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக நடந்த குரூப் 2 குரூப் 2A அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு உண்டான கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, அதோட ப்ரொடிக்ஷன். ஸோ நம்ம நடத்துகிற சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000 பீப்புள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வரலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதை போய் நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஸோ இதில் நம்ம யூஸ்வலாக தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ 69% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ ஓசியில் இருக்குது ஜென்ரல் கேட்டகரியில். ஸோ அதில் உங்களுக்கு எப்படி பிரிச்சுருக்காங்க ஜென்ரல் 31%. ஸோ ஜஸ்ட் இதை பார்த்துப்போம் ஓகேங்களா. ஸோ அதர் பேக்வேர்ட் கமிட்டி சொல்லக்கூடிய பிசி பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துருக்காங்க. அந்த 30%த்தில் 3.5% முஸ்லீம்ஸ்க்கு. ஸோ இஸ்லாமியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5%, அதில் மீதி 26.5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்வேர்ட் கிளாஸுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. தென் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் சொல்லக்கூடிய எம்பிசி அண்ட் டிஎன்சி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தென் ஷெட்யூல் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலா 18%. சரிங்களா, ஓவராலா 18%. அதுல எஸ்சிஏன்னு சொல்லக்கூடிய அருந்ததிஸ்க்கு வந்து 3%, ரிமைனிங் இருக்கக்கூடிய எஸ்சி அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா 69 + 31 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 இடஒதுக்கீடு. ஸோ 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய குரூப் 2ல் வேகன்சியில் 1:10 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் 6,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2லையும் 19,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக 25,000 பேர். சரிங்களா, ஓவராலாக 25,000 பேர் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ இருக்கக்கூடிய 1:10 ரேஷியோவில் உங்களுக்கு மொத்தம் 25,000 பேர் வந்து எடுக்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ரிமைனிங் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே கட் ஆஃபில் லாஸ்ட் கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 100 பேர் 50 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்களும் சேர்த்து எடுப்பாங்க. மேபி இன்னும் அரௌண்ட் 100,000 பேர் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ கடைசி கட் ஆஃபில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களாம் எடுத்துருவாங்க ஒரே மார்க்கில் இருக்கிறவங்கள. ஸோ அதெல்லாம் அரௌண்ட் 25,000 மேபி ஒரு 1,000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு குரூப் 2ல் எப்படி எடுக்கிறாங்க. ஸோ குரூப் 2ல வந்து நம்ம இந்த 6,000 பேர்ல கால்குலேட் பண்ண போகும்போது ஜென்ரல் கேட்டகரியில் 1,860 பேரை எடுப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் 1,860 பேர். பிசி கேட்டகரியில் 1,590 பேர். பிசி கேட்டகரியில் 1,590 பேர். பிசி முஸ்லீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 210 பேரும். எம்பிசி கேட்டகரியில் 1,200 பேரும். எஸ்சி அதர்ஸ் அதில் 900 பேரும். எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 180 பேரும். எஸ்டியில் 60 பேரும் எடுப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து குரூப் 2க்கு 6,000 போஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதக்கூடிய மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. குரூப் 2A ஸோ குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 5,890 பேர் எடுக்க போகிறாங்க. 5,890 பேர். பிசி கேட்டகரியில் 5,035 பேரை எடுக்க போகிறாங்க. 5,035 பேர். பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 665 பேரும். எம்பிசி கேட்டகரியில் 3,800 பேரும். எஸ்சி அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2,850 மெம்பர்ஸும். எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 570 தேர்வர்களும். எஸ்டி 190 பேரும் எடுக்க போகிறாங்க. இதில் ஓவராலாக 19,000 பேர். இதில் ஓவராலாக 19,000 பேர். ஸோ வந்து மொத்தம் கால்குலேட் பண்ணும்போது 25,000 பேர் இதில் எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் நம்ம எடுத்த சர்வே சரிங்களா, நம்ம எடுத்த சர்வே ப்ரொடிக்ஷன் என்ன சொல்லுது.
ஸோ ஜென்ரல்ல இருக்கக்கூடிய கேட்டகரியில பிஎஸ் டீமும் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த பிஎஸ் டீம்ல 152 எதிர்பார்க்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் சொல்றேன், மார்க் கிடையாது. ஸோ 200 கொஸ்டினுக்கு 152 கேள்விகள் நீங்க சரியா பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேல் 157 200க்கு 157 கேள்விகள் நீங்க சரியா பண்ணிருக்கணும். அடுத்து ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 159. ஸோ 159 ஃபீமேல். இது குரூப் 2க்கு. குரூப் 2ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ஏக்கு அதே ஜெனரல் பிஎஸ்டியும் 150 கேள்விகளும், மேல்ல 153 கேள்விகளும், ஃபீமேல்ல 155 கேள்விகளும் 200 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க போட்டுக்கணும். ஸோ நீங்க பிஎஸ் டீம்ல இருக்கும்போது உங்களுக்கு ஜெனரல்ல 152 கேள்வி சரியா போட்டுக்கணும். ஜெனரல் மேல் வந்து பாத்தீங்கன்னா 157, ஜெனரல் ஃபீமேல்ல 159. இதே குரூப் 2ஏல ஜெனரல் பிஎஸ் டீம்ல 150, ஜெனரல் மேல்ல 153 கேள்விகளும், ஜெனரல் ஃபீமேல்ல 155 கேள்விகளும் நீங்க சரியா போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 ஆர் குரூப் 2ஏல வந்து பாத்தீங்கன்னா ஷூரா நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, கம்பேரிட்டிவ் வந்து பாருங்க, எங்க ஃபீமேல் பாருங்க. ஸோ இருக்கிறதுலே உங்களுக்கு அதிகமா ஃபீமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. இருக்கிறமே அதிகமா ஃபீமேல் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பிசி வாங்க. குரூப் 2ல பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா 147 கேள்விகள் நீங்க சரியா போட்டிருக்கணும். பிசி மேல் 150 கேள்விகள் நீங்க சரியா பண்ணி இருந்திருக்கணும். பிசி ஃபீமேல் 152 கேள்விகள் நீங்க சரியா பண்ணியிருக்கணும் குரூப் 2 தேர்வுக்கு. குரூப் 2ஏல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A, ஸோ அதுல பிஎஸ்டிஎம் 142 கேள்விகள் நீங்க சரியா பண்ணியிருக்கணும். பிசி மேல்ல வந்து பாத்தீங்கன்னா 146 கேள்விகளும், ஃபீமேல்ல 148 கேள்விகளும் 200க்கு நீங்க எடுத்து வந்திருக்கணும். ஸோ பிசி கேட்டகரியில பிசி பிஎஸ்எம்க்கு 147, பிசி மேலுக்கு 150, பிசி ஃபீமேலுக்கு 152 கேள்விகள் நீங்க சரியா விடையளிச்சிருக்கணும். அதே மாதிரி குரூப் 2ஏல பிசி பிஎஸ்எம்ல 142 கேள்விகளும், பிசி மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 146 கேள்விகளும், பிசி ஃபீமேல் 148 கேள்விகளும் 200 கேள்விகளுக்கு நீங்க விடையளிச்சிருக்கணும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீமேலோ ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஸோ ஃபீமேலோட காம்படிட்டிவ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபீமேலுக்கு தான் அதிகமான காம்படிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு வந்து ஃபீமேல் கோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஸோ இப்போ அதிகமான போட்டி பெண்கள் இடையில தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. ஆல்சோ இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் ரொம்ப நல்லா படிக்கணும். ஸோ பிசி முஸ்லீம் குரூப் 2ல 142 பிஎஸ்டிஎம், மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 146, ஃபீமேலுக்கு 148 கேள்விகளும் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸ் எழுதலாம். குரூப் 2A பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமில் பிஎஸ்டிஎம் உள்ளவங்க 140 கேள்விகள் சரியாக விடையளிச்சிருக்கணும். மேல் வந்து பார்த்தீங்கன்னா 142, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 144 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதுலேயும் ஃபீமேல் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. எம்பிசியில் பிஎஸ்டிஎம் 145 கேள்விகள். ஸோ குரூப் 2க்கு 145 கேள்விகள் போட்டுக்கணும். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 148 கேள்விகள் சரியாக போட்டுருந்துருக்கணும். ஃபீமேலுக்கு 150 கேள்விகள் நீங்கள் எம்பிசியில் போட்டுருந்துருக்கணும். இது குரூப் 2 மெயின்ஸுக்கு. குரூப் 2A மெயின்ஸுக்கு பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 140, மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மேல் 145ங்க 145. ஸோ ஃபீமேலுக்கு 148 நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ 145, ஸோ 148. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் தான் ஸோ ஹையாக இருக்கிறாங்க. ஸோ குரூப் 2 எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு 145 கேள்வி நீங்கள் சரியாக போட்டுருக்கணும். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மேல் 150 கேள்விகள் சரியாக போட்டுருக்கணும். எஸ்சி ஃபீமேல் 152 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டுருக்கணும். ஸோ குரூப் 2ஏல பிஎஸ்டிஎம் எஸ்சி பிஎஸ்டிஎம் பார்த்து பார்த்தீங்கன்னா 140 கேள்விகள் சரியாக போட்டுருக்கணும். ஸோ எஸ்சி மேல் 146 கேள்விகள் சரியாக போட்டுருக்கணும். எஸ்சி ஃபீமேல் 148 கேள்விகள் நீங்க சரியா போட்டுக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நீங்க கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் இப்போ கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் அப்படி தான் இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து எஸ்சிக்குள்ளார நிறைய இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர காம்படிஷன் இருக்குது. அதனால் எல்லாரும் நல்லா படிங்க.
ஸோ எஸ்சிஏ அடுத்து எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல ஸோ பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 138 கேள்விகள் நீங்கள் சரியாக விடையளிச்சிருக்கணும். எஸ்சிஏ மேல் வந்து பார்த்தீங்கன்னா 142 கேள்விகள் சரியா பண்ணியிருக்கணும். எஸ்சிஏ ஃபீமேல் 140 கேள்விகள் சரியா நீங்கள் விடையளிச்சிருக்கணும். குரூப் 2A எஸ்சி ஏல பிஎஸ்டிஎம் 135 சரியா 135 கேள்விகள் சரியா போட்டுருக்கணும். மேல் வந்து எஸ்சிஏல மேல் வந்து பார்த்தீங்கன்னா 140 கேள்விகள் நீங்கள் சரியா பண்ணியிருக்கணும். ஸோ எஸ்சிஏ ஃபீமேல் 138 கேள்விகள் நீங்க சரியா பண்ணிருந்தீங்கன்னா நீங்க குரூப் 2A செலக்ட் ஆவீங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் இருப்பாங்கல்ல 125 கேள்விகள் 125 கேள்விகள். மேல் வந்து பார்த்தீங்கன்னா 132 கேள்விகள் சரியா பண்ணியிருக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் 130 கேள்விகள் சரியா பண்ணியிருக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு இது குரூப் 2க்கு குரூப் 2A பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் 120. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் 130 கேள்விகள் சரியா பண்ணியிருக்கணும். ஃபீமேல் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபீமேல் 128 கேள்விகள். ஓவராலா 200 கேள்விகளுக்கு நீங்க சரியா பண்ணியிருக்கணும். ஓவராலா 200 கேள்விகளுக்கு நீங்க சரியா பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மட்டும் பார்த்தீங்கன்னா டெலகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்மளுடைய சேனலில் போட்டு ஸோ அதில் வந்த போல் சரிங்களா அந்த சர்வே வச்சு தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 1 or 2 days ஆர் இந்த வீக்கெண்டில் டிஎன்பிசியில் வந்து வெளியிட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒருவேளை உங்களுக்கு என்ன பண்ணலான்னா கம்பேரிட்டிவ்லி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2018 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு 156 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தது. பிசிக்கு 156 கட் ஆஃப் இருந்தது. பட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி லெவல் தான். ஸோ அதே மாதிரி 2022 வந்த குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 155 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தான் போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருந்தது. அதுவும் கொஸ்டின்ஸ் ஈஸி தான் ஓகேங்களா. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா இந்த இடத்துல வேக்கன்சி ரொம்ப அதிகம். இங்கே வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 6500 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸோ 2500 வேக்கன்சி தான் அரௌண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகே மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதில் நம்ம எடுக்கக்கூடிய எவ்வளோ மொத்தம் 25,000 பேர் எடுக்க போகிறாங்க. மொத்தம் 25,000 பேர் மெயின்ஸுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒருவேளை இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது சில இடத்துல என்னன்னா 130 135 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் 130 135 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஆகட்டும் ஜென்ரல் தமிழ் ஆகட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் லிட்டில் பிட் ஈஸி பட் இல்லைங்களா. பட் ரொம்ப ஈஸியெல்லாம் சொல்ல முடியாது ஓகேங்களா. கம்பேரிட்டிவ் இதை பார்க்கும்போது ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடலாம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இதில் லாங்குவேஜில் கம்பல்சரி நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரு 80 to 85 சாலிடாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. 80 to 85 முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 95 பண்ணுவீங்க. ஸோ இப்போ அதில் ஒரு 10 கொஸ்டின் கம்மியாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு தான் டஃப்னஸ் ஆகலையா ரொம்ப டஃப்லாம் கிடையாது மாடரேட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் ஒரு 20 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 மேக்ஸில் புரிஞ்சிடும். ஸோ அப்போ இதுவே வந்து உங்களுக்கு எவ்வளவு 105 ஆச்சு 105 ஆச்சு. இதுவும் இல்லாமல் 75 இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல நீங்க ஆப்வியஸ்ல எப்படி பார்த்தாலும் ரொம்ப பேசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலே அவங்க ஒரு 25 கொஸ்டின் போட்டுருவாங்க. ஸோ ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கம்பல்சரி 40 கொஸ்டின் வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. 145 ஓகே 145. ஸோ இப்படி இருக்கும்போது இது காமனாக இருக்கக்கூடியது. இதில் உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு அதிகமான காம்படிஷன் இருக்கு விமன்ஸுக்கு சரிங்களா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு 4 to 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ். அப்போ 150 தாண்டுற சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா பிசி ஆல்சோ வந்து எஸ்சிக்கு ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 140க்கு மேலே வந்துருச்சு சரிங்களா. 145க்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 135க்கு தான் வரும் 136 வரும். அப்படிலாம் யாரும் யோசிங்க கண்டிப்பாக 145க்கு மேலே நீங்கள் யோசிங்க. அப்போ தான் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 150+ வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ வேணா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வேகன்சி கம்மிங்க. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த வேகன்சியில் ஓவரால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர். அதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் காம்படிஷன். ஸோ அந்த 50,000
காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுறதுக்கு மெயின் ரீசன்னா அவங்க பண்ணக்கூடிய சில்லி மிஸ்டேக் தான். சரிங்களா? ஸோ நிறைய கொஸ்டின் தெரிஞ்சு தப்பா பண்ணிட்டு வந்துடுறாங்க. நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரே மாதிரி ஷேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது, ஸோ ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சில்லி மிஸ்டேக் வரவே வராது. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். சில்லி மிஸ்டேக்னால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அதான் நடந்திருக்கும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 138 136 வர காரணம் அவங்க சில்லி மிஸ்டேக். கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா 146 மேலே சாலிடாக வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எங்களுடைய ப்ரொடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 3 நாள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக உங்களுடைய டென்டேட்டிவ் கீ வந்து விட்டுருவாங்க. அந்த டென்டேட்டிவ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு வரும்போது மேபி இதில் வந்து ஒருவேளை ஒரு ப்ளஸ் சார் 2 கொஸ்டின்ஸ் வந்து கூடுதலாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்களுடைய சர்வே படி கிடைச்ச டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடிக்ஷன், கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் இதுதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன் ப்ரொடிக்ஷன் கிடையாது. ஸோ எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா வந்து போல் எடுத்து அது மூலிமா நான் சொன்ன டேட்டா தான் இது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கிளியர் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.